வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். பல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே சொல்லி உலக சாதனை பெரிய வெற்றியை நான் கொடுத்துருக்கிறேன். என்னோட சேனல் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலை பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னும் மேலும் மேலும் உலக சாதனை வெற்றிகள் தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன், கொடுக்கவும் போகிறேன். இதற்கு முன் என்னோட மிக பெரும் உலக சாதனை வெற்றிகள் உங்ககிட்ட சொல்வது மேலும் மேலும் நான் பெருமைப்படுறேன். 2022 உலக கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் பெனால்டி ஷூட் முறையில் தான் உலக கோப்பை வெல்வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெற்று உலக கோப்பை வெல்வாங்கன்னு சொன்ன 100% மேட்ச் அப்படி தான் நடந்தது. அடுத்து 2024 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு நடப்பதற்கு முன்பே ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாது உள்ளே நுழையாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அரை இறுதிக்கு தகுதி பெறல. இறுதி ஃபைனல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதுவாங்க. இந்தியா வெற்றி பெற்று உலக கோப்பை 2024 சாம்பியன் ஆகும்னு சொன்ன நடந்தது. மற்றும் பார்த்தீங்கன்னா 2025 IPL கிரிக்கெட் மேட்ச்சு 16 வருஷத்தில் சென்னைக்கும் பெங்களூர் அணிக்கும் மோதுனாங்கன்னா சென்னை தான் வெற்றி பெறும். பெங்களூர் அணி 16 வருஷம் தோற்றது. இது 2025 நான் சொன்னேன். சென்னைக்கும் பெங்களூருக்கும் மோதும் பொழுது பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்னேன். அது நடந்தது. மற்றும் ஃபைனல் மேட்சில் 2025 IPL ஃபைனலில் பெங்களூரும் பஞ்சாப் அணியும் மோதுவாங்க. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெற்று 2025 IPL சாம்பியன் ஆகும்னு சொன்ன 100% மேட்ச் நடந்தது. மற்றும் எந்த நேரத்தில் எப்படி விக்கெட் ஆகும்னு சொன்னால் அதுவும் நடந்திருக்கு. மற்றும் 2025 பெண்கள் உலக கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட்டில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஃபைனல் மேட்ச் மோதுவாங்கன்னு சொன்ன நடந்திருக்கு. இதில் இந்தியா பெண்கள் அணி உலக சாதனை செய்வாங்க, உலக கோப்பை வெல்வாங்கன்னு சொன்ன 100% மேட்ச்சு நடந்தது. 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு லீக் மேட்ச் முதல் நாக் அவுட் சுற்று வரை யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னது நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறேன். இறுதி ஃபைனல் மேட்சில் இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் மோதுவாங்க. இதில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி மேலே வெற்றி பெறும் சொன்ன அந்த சாதனை செய்யும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அணி எந்த நேரத்தில் அவுட் ஆவாங்க, பேட்டிங் பண்ணாங்கன்னா எந்த நேரத்தில் அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நியூசிலாந்து அணி பவுலிங் போடும் பொழுது இந்தியா பேட்டிங் செய்யும் பொழுது 7 to 8 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கேட்ச் அவுட் எடுப்பாருன்னு சொன்னேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆனார். அடுத்தது 8 to 9 கேட்ச் அவுட் ஆகும்னு சொன்னேன். கடைசி 4 விக்கெட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது. இந்த வெற்றியும் கொடுத்துருக்கிறேன். என்னோட ஸ்பெஷலே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். ஏன்னா நவ கிரகம் ஆதிக்கம் தான் உலகம் இயங்குது, இனியும் இயங்க போகுது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை நவகிரகம் ஆதிக்கம் தான். அவன் செஞ்ச கர்ம வினைக்கு ஏற்பதான் இன்ப துன்பம் எல்லாம் வரும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை முழுதும் மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு வேணுமா, மிகப்பெரிய வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு வேணுமா, இன்னும் நீங்கள் பிறந்ததில் முதல் இறக்கும் வரை உங்களை பற்றி 100% உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு வரேன். உங்கள் ஜாதகத்தில்
எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் மீண்டும் மீண்டும் உங்கள் ஜாதகத்தை முதல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புதுசாக ஒரு நிலம் வாங்குறீங்க, புதுசாக ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை கஷ்டப்பட்டு லோனோ கடனோ வாங்கி புது முதலீடு போட்டு ஒரு தொழிலோ புதுசாக ஒன்று தொடங்கும் பொழுது எந்த காலகட்டத்தில் தொடங்கணும், யாரை கூட்டா சேர்த்துக்கணும், இப்போ தொடங்கக்கூடிய இந்த நேரம் காலம் நல்ல நேரமா என்று பார்ப்பதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பொழுதுனைக்குமே நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டே இருங்க நான் சொல்ல வரல. முக்கியமான முடிவு திருமணம் பற்றி தொழில் தொடங்குவது மிகப்பெரிய லாபம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும், தொழில் வளர்ச்சி உயர்ந்த நிலைக்கு வரணும்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இது எப்போ கிடைக்குமோ அப்போ செய்யும் பொழுது 100% பெரிய வெற்றியும் பெரிய லாபமும் பெரிய சந்தோஷம் நீங்கள் அடைவீங்க. அதனால தான் மீண்டும் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடியதாக இருந்தால் தாராளமாக பாருங்கள், ஜாதகம் பார்க்கலாம். என்னோட நம்பர் 9944696031. மற்ற நல்ல ஜோதிடர் உங்கள் அருகில் இருந்தாலும் அவங்க கிட்டையும் ஜாதகம் பார்த்து முதல்ல உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றும் 2026 பெண்கள் உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சும் ஜூன் மாதம் வருது. இதில் முதல் மேட்சிலிருந்து இறுதி ஃபைனல் மேட்ச் வரை யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றும் 2026 உலக கோப்பை ஃபுட்பால் மேட்சும் ஜூன் மாதம் பக்கம்தான் வருது. முதல் மேட்சை நாக் அவுட் சுற்று, அரை இறுதி மேட்சில் யார் வெற்றி பெற்று உலக கோப்பை ஃபுட்பால் சாம்பியன் ஆவாங்க என்பதும் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட சேனலே நடப்பதற்கு முன்பே சொல்வது தான். சொன்னது பல வெற்றி மேல வெற்றி, பெரும் வெற்றியை கொடுத்திருக்கேன். இன்னும் பல வெற்றிகள் உங்ககிட்ட பதிவு செய்து கொண்டே இருப்பேன். இன்று பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டாடா ஐபிஎல் 2026 மேட்சு நடந்துட்டு இருக்கு. இதில் தேர்தல் வரும் காரணத்தினால் ஒரு 20 மேட்ச் மட்டும் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் தேதி அறிவிக்கும் போது மீதி மேட்சை பற்றி எப்போ வெற்றிங்கிறது சொல்கிறேன். சில காரணத்தினால் சரியான முறையில் எல்லா மேட்சும் உங்ககிட்ட யார் வெற்றி பெறுவாங்க என்பது என்னால் சொல்ல முடியல என்பது பணிவோடு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சில மேட்ச் மட்டும் உங்ககிட்ட வெற்றி தோல்வி என்பது உங்ககிட்ட பதிவு செய்வேன். இன்று பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 2026 சனிக்கிழமை 4/4/2026 மதியம் 3:30 மணிக்கு டெல்லியும் மும்பையும் மோதுறாங்க. இல்லை டெல்லி அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. மும்பை அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா டெல்லி அணி வெற்றி பெறும். 4/4/2026 மாலை 7:30 மணிக்கு குஜராத்தும் ராஜஸ்தான் அணியும் மோதுறாங்க. இதில் குஜராத் அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. ராஜஸ்தான் அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங்கை அதிகம் தேர்வு செய்ய அதிகம் வாய்ப்பு இருக்கு. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அணி நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும். மற்றும் பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் தகுதி பெறுவாங்க, 2026 ஐபிஎல் சாம்பியன் யார் என்பதும் உங்ககிட்ட நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்லுவேன். இப்பயே பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் வருவாங்க, இறுதி ஃபைனல் மேட்சை சாம்பியன் யார் என்பதும் இப்பொழுது எனக்கு தெரியும். இந்த மேட்ச் மட்டும் இல்லை, எந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால், வேர்ல்டு கப் கிரிக்கெட், ஐபிஎல் கிரிக்கெட் எதாக இருந்தாலும் எனக்கு டைம் டேபிள் மட்டும் டேட்டு தேதி டைம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் ஈஸியாக கணித்து மேட்ச்சு தொடங்குவதற்கு முன்பே வெற்றி தோல்வியை சுலபமாக கணிச்சிருவேன். அந்த ஆண்டவன் துணையோடு மிகப்பெரிய வெற்றிகள் இனி உங்ககிட்ட பதிவு செய்து கொண்டே இருப்பேன். என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் தாராளமாக அணுகலாம். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலா.